இருக்குல்ல கிளி சக்சஸ் பண்ணிட்ட போல இருக்குது. சிஸ்டர் கிளி நம்ம ரூமுக்கு வந்துருது. சூப்பர் நாகஜோதி. நீ என்ன பண்ண போறியோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கிளிய கையோட கொண்டு வந்துட்டியே, ரொம்ப பிரமாதம். அப்புறம் என்ன நாக்ஸ், மாப்பிள உயிர் உன் கையில. ஆமா, எப்ப வைரம் எங்க சிஸ்டர் கையில. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கூண்ட நல்லா பாருங்க. கூண்டுக்கு என்ன? அதானே, கூண்டுக்குள்ள கிளி கூட இருக்கே. இது நமக்கு தேவையான கிளி இல்ல. என்ன சொல்ற நீ? வீட்ல இருக்க மாதிரியே நான் வெளியில போய் கூண்டும் கிளியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா இது டூப்ளிகேட் கிளியா? ஒரிஜினல் சூர்யா கிளி இல்லையா? ஆமா, இந்த போலியான கிளி கூண்டையும் கிளியும் வச்சுதான் வீட்ல இருக்க நமக்கு தேவையான கிளிய, சூர்யா உயிர் இருக்கிற கிளிய கொண்டு வர போறேன். என்ன பண்ண போற? நான் மேல போய் இந்த சாதாரண கிளி கூண்டை வச்சுட்டு சூர்யா உயிர் இருக்கிற அந்த கிளி கூண்ட கீழே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கிளிய கொன்னுட்டு அதுக்குள்ள இருக்க சூர்யாவோட உயிரை கொண்டு போய் என் கணவர் உடலுக்கு உயிர் கொடுக்க போறேன். என் பாதுகாப்புல இருக்க வைரத்தை உங்களுக்கு கொடுத்துடுறேன். மார்வெலஸ், எக்ஸ்ட்ராடினரி. சிஸ்டர், கொஞ்ச நாள் நாக்ஸ் உங்க கூட இருந்ததுனால உங்களுடைய பிரெயின் அப்படியே நாக்ஸ்க்கு வந்திருக்குது. நாக்ஸ் எப்படி? இத்தனை நாள் ஏன் கூட தானே இருந்துட்டு இருக்க. ஓ மரமண்டையில களிமண் தானே இருக்கு. சரி சரி, நீ உடனே போய் இந்த கூண்டு அங்க வச்சுட்டு சூர்யாவோட உயிர் இருக்கிற அந்த கிளிய கொண்டு வா. சரிங்கம்மா. போ. தெரியல சாமி, மலைப்பாதையில கீழே விழுந்து கிடந்துச்சு, மூச்சு இருந்துச்சு, அதான் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அம்மா பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதம்மா. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் சாமி. யாருமா நீ? மலையில இருந்து தவறி விழுந்துட்டியா, இல்ல நீயா குதிச்சு உயிரோட துணிஞ்சியா, இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா? நானா தவறி விழல சாமி, நான் குதிக்கவும் இல்ல. என்ன தள்ளி விட்டது வயசான தோற்றத்துல வந்த நந்தினி தான். நந்தினியா உன்னை கொல்ல பார்த்தா? ஆமா, நீ யாரு? சாமி, நான் இந்த கோலமலைக்கு நந்தினி கிட்ட இருந்து அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்தியை மீட்டெடுக்க வந்தேன். நந்தினி கிட்ட இருந்து மூக்குத்தியை மீட்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது வரைக்கும் நீ உயிர் தப்பிச்சதே நீ செஞ்ச புண்ணியம்தான். தயவு செஞ்சு நீ திரும்பி போயிரு. கடவுளே சொன்னாலும் என்னால திரும்பி போக முடியாது. என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு, அவரை காப்பாத்தணும். நந்தினி கிட்ட இருந்து அம்மனோட மூக்குத்தியை மீட்டெடுத்து அம்மனுக்கு சாத்தணும். அது மட்டும் இல்ல, மூக்குத்திய செஞ்சு கொடுத்த கண்ணப்பர் வம்சாவழி குடும்பம் தலைமுறை தலைமுறையா இருக்கிற அந்த சாபத்தால நொந்து போயிருக்காங்க. நாளைக்கு பத்மாமாவோட பையன் சாக போறாரு.
அந்த பையனை காப்பாத்தணும்னா எனக்கு அந்த மூக்குத்தி வேணும் சாமி. அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படியாவது நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை நான் மீட் ஆகணும். என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சாமி. நான் வரேன். இந்தாங்கம்மா. ம். அந்த நந்தினி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அத நான் உனக்கு சொல்றேன். சரிங்க சாமி, சொல்லுங்க. பரமசிவா, சாமி. அதை எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. உடனே வா. சாமி. ம். பரம்பொருளே, இந்த பொண்ணு தன்னலம் இல்லாம சத்தியவான் சாவித்திரி போல புருஷன் உயிரை மீட்டெடுக்க வந்திருக்கா. அவளுக்கு உறுதுணையா இரு. பத்மம்மாவோட குடும்ப சாபத்தை நீக்க இவ உதவி செய்ய வந்திருக்கா. இவளுக்கு உறுதுணையா இரு. உன் கணவரோட உயிருக்காகவும் யாரோ ஒரு குடும்பத்தோட சாபத்தை நீக்கிறதுக்காகவும் தன்னலம் இல்லாம போராடுற. அதுக்காகத்தான் மந்திரத்தையும் இந்த மந்திர கோலையும் உனக்கு தரேன். இதை வாங்கிக்கம்மா.